சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ப. சரவணனின் இந்தியாவை உலுக்கிய கிரைம் வழக்குகள், இந்தியாவில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொடூர கொலைகள் குறித்த வழக்குகள் பற்றிய நம்பகமான ஆவணப்பதிவு புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். வணக்கண்ணே. தம்பி வணக்கம். என்ன எப்படி போயிட்டு இருக்கு கடலாம் வியாபாரம்லாம் நல்லா தான்ப்பா போகுது. காலையில தான் நல்லா என்ன சொல்றது வியாபாரம் ஜோரா நடக்கும். இப்ப பார்த்தேன்னா பனிமூட்டம்ல யாருமே வரல. சென்னை ஃபுல்லா பனி தான். ஆமா ஆமா 6 மணி வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் பனி நல்லா பெய்யுது. ஊட்டி மாதிரி இருக்குதாமேங்க சென்னை. ஊட்டி மாதிரி தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கடையில வந்து இந்த பனிமூட்டத்துல கண்ணு தெரியல 2 பிஸ்கட் பாக்கெட்டை எவனோ எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ ஓ மேல எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து அந்த கட்சிக்காரனா தான் இருப்பான். எந்த கட்சிக்காரனோ அவங்க வந்து சாப்பிட்டு போட்டோம் அவ்வளவுதானே. உன் கட்சிக்காரனை விட்டியா? ஏதோ புறணி பசங்க வந்திருக்க. என்ன செய்தி சொல்லு. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் செய்தி, முருகனுடைய முதல் படை. அதை வந்து நம்ம முதல் செய்தியாக எடுப்போம். சரி சொல்லு. ரைட்டா? திருப்பரங்குன்றத்துல வந்து அங்க சிக்கந்தர் மலை இருக்குது திருப்பரங்குன்ற மலையில அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. நீங்க சமீபகாலமா அந்த விஷயத்தை வந்து பார்த்திருப்பாங்க மக்கள். நீயும் பாத்தியா? ஆமா, சிக்கந்தர் தர்கா. சிக்கந்தர் தர்கா இருக்கிறதுனால அங்கே சிக்கந்தர் மலை அப்படின்னு வந்து அவங்க முஸ்லீம்கள் வந்து சொல்றாங்க. ஓகே, இது தொடர்பாக வந்து இந்து அமைப்புகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு இல்லையா? இது தொடர்பாக அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்புகள், பாஜக போன்ற அமைப்புகள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால மதுரை மாவட்ட காவல்துறை இன்னைக்கு 144 தடை உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேரை கைது பண்ணி வீட்டுக்காவலாம் வச்சு காவல்துறை இன்னைக்கான அந்த போராட்டத்தை வந்து முடக்கியிருக்காங்க. இந்து அமைப்புகள்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அதை தான் நீ முக்கியமா சொல்லணும். நீதிமன்றம் எங்க திராவிட மாடல் அரசோட பரிந்துரையின் பேர் தானே இதெல்லாம் கொடுத்துருக்கோம். பரிந்துரை நீதிமன்றத்துக்கு அதாவது அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. அதாவது இன்னைக்கு வந்து 5 மணில இருந்து 6 மணி வரைய கொடுத்துருக்காங்க அனுமதி. பழங்கானத்துல ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. இதைதான் நம்ம வந்து முக்கியமான செய்தியா சொல்லணும். அதை விட்டு போட்டு அவங்கள கைது பண்ணாங்க, இவங்கள கைது பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாத்தியா? அப்படியா? என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவில் மலை தொடர்பான நிகழ்வில் இந்து மத விரோதமாக செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும் பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்தும் ஆலயத்தின் புனிதத்தை காக்க இன்று நடைபெற இருந்த போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டம் முழுக்க திமுக அரசு 144 தடை விதித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் போடுறாரு. எல்லாரும் கைது பண்ணிருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டு எல்லாருடைய புகைப்படம், அந்த விஷயங்கள் நடக்குது இல்லையா, அதனுடைய போட்டோஸ்லாம் வெளியிட்டு இருக்காரு. சரி, அவர் வந்து மாநில தலைவர் தொடர்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது யாரை வந்து கட்சி மாநில தலைவரா போட்டாலும் சரி, கட்சி தான் எங்களுக்கு முதன்மை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது பாஜக தமிழ்நாடு மாநில தலைவரை மாற்ற போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மாற்ற மாட்டாங்களேப்பா. என்னப்பா பாஜகவுக்கு கொஞ்சமாவது எங்களை பார்த்து கத்துக்கணும்பா. எப்படி நாங்க வந்து உதயநிதி போட்டுடலாமா? உதயநிதி கிடையாது, ஆனா அவங்க கட்சிக்கு யாரு நல்லா உழைக்கிறாங்களோ அவங்கள போடணும். நாங்க எப்படி எவ்வளவு நல்லா உழைக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்கியிருக்கோம். அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. உங்களுடைய அதுக்கு முன்னாடி வந்து திருப்பரங்குன்ற விஷயம் பத்தி இன்னொன்று இருக்கு. நேற்று அண்ணாமலை அவர்கள் என்ன போட்டு வந்தார் அப்படின்னா, 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. நேற்று அண்ணாவுடைய நினைவு நாள். அண்ணாவுடைய நினைவு நாள்ல திமுக வந்து பேரணி போயிருக்காங்க மதுரை மாவட்டத்துல, மூர்த்தி அவர்களுடைய தலைமையில. அதுக்கு மட்டும் எப்படி 144 தடை விதிக்கப்பட்ட மாவட்டத்துல வந்து அனுமதி தராங்க? இன்னும் ஆளுங்கட்சினா ஒரு நீதி, எதிர்கட்சினா ஒரு நீதியா? இது அநீதி இல்லையா? அநீதி கிடையாது. தமிழ்நாட்டுக்கே நீதியை கொடுத்தவர் அண்ணா. அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு இப்படி போறதுல என்ன தப்பு? 144 தடை உத்தரவு இருக்குல்ல. 144 தடை உத்தரவு இருக்கு. ஆனாலுமே கூட்டமா தான் போக கூடாது. அவங்க எல்லாம் தனித்தனியா தானே போனாங்க. அப்படியே தனித்தனியா போனாங்களா? கூட்டமா போறாங்க. போட்டோல ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ணாவோட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அதை எங்க அவர் ஏதாவது ரிலீஸ் பண்ணட்டும். அவர் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். சொல்லித்தோல. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்னு பேசுறாங்க. இந்தியா முழுக்க வந்து இந்தி தான் முதன்மை மொழியா இருக்கு. பாருங்க எத்தனை மாநிலங்கள் இந்திய கத்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் முன்னேறாங்கன்னு சொல்றீங்களே. இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய முதல்வரான தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அரசு அலுவலகங்கள்ல மராத்தி தான் பேசணும், இந்தியில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை வேற மாநிலத்தில இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்க அவங்க மொழிகள்ல ஒண்ணு இந்தியிலயோ இல்ல வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க கிட்ட இங்கிலீஷ்லயே பேசிக்கோங்க, நம்ம மாநிலத்துக்காரங்க கிட்ட மராத்தி தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு. இதே நாங்க பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அந்த என்ன சொல்றது, தமிழ்னு சொல்லி நீங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசுவீங்களே. இப்ப அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? பாஜக காரங்க பண்ணா மட்டும் சரியா? கேளுப்பா நீயே.
நான் ஏன் கேட்கணும்? நீ என்னப்பா, நீ அவங்களுக்காக தானே வரிஞ்சு கட்டி பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நான் அவங்களுக்காகலாம் பேசல. அவங்க வந்து எந்த மொழியும் எதிர்க்கல. எல்லா மொழியும் இந்த மண்ணினுடைய மொழிகள் தான். அதனால வந்து அவங்க ஆங்கிலத்தை தவிர்த்து மற்ற மொழிகள் எதையும் அவங்க எதிர்க்கல. ஆங்கிலத்தையும் அவங்க எதிர்க்கல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொழி அரசியல் இங்க கொண்டு வராது. என்ன முக்கியமான ஒரு அறிக்கை இருக்கு. அறிக்கையா? ஆமா, உடன்பிறப்பு அந்த அறிக்கையை வெளியிட்டு கட்சியில இருந்து இன்று முதல் நான் உடன்பிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விலகி இருக்காரு. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேல மத்திய மாவட்ட கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியில் முன்னாள் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய ஒன்றிய பிரதிநிதியாக செயல்பட்டு வரும் சேலம் MP எழிலரசன் ஆகிய நான் 4/2/2025 இன்று முதல் கீழ்காணும் காரணங்களால் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. காரணம் சொல்றாரு பாருங்க. திமுக ஆட்சியில் தலித்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கட்சியில் எந்த முக்கியத்துவமும் அளிப்பதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஒட்டும் நிலை வெகு தொலைவில் இல்லை, இதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு ரெண்டு காரணங்கள் சொல்லியிருக்காரு. எனவே இனியும் இந்த கட்சியில் நான் செயல்பட முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால் நான் வந்து விலகி இருக்கேன் அப்படின்றார். எப்பா, இவருக்கு வந்து பேரனுக்கு பேனர் வைக்க காசு இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் பேரனே இல்லைன்னு ஆள் பார்க்க இளவட்டமாக இருக்காரு, அவருடைய பேரனுக்கு பேனர் வைக்கல அப்படிங்கிறதுக்காக திமுக இருந்து விலகு வரா? என்னப்பா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்க? யாருடைய பேரனா? பேரன் இன்பநிதி அவர்களை சொல்றாரா? அவர் வைக்கலன்னா நாங்க இருக்கோம், நாங்க வைக்க போறோம். அவரை கட்சியில இருக்க சொல்ல வேண்டியதானே? அவர் வந்து வேற ஏதாவது கட்சியில இருந்து நல்ல பதவி. தலித்களுக்கு முக்கியத்துவம் இல்ல, பொறுப்பு கொடுக்க மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்கன்ற. தலித் மக்களை தமிழ்நாட்டில் காப்பாத்துற ஒரே கட்சி நாங்க தான், ஒரே இயக்கம்னு சொல்லலாம். ஓட்டுக்கு அப்பாற்பட்டு நாங்க அவங்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சும்மா நீ தான் சொன்ன என்ன மொழி அரசியல் பண்றேன்னு, அதை பண்றதே நீங்க தான். அது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, சரியா? சரி, வேற என்ன இருக்கா? வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது எங்க கூட்டணி கட்சி தான் இருந்தாலும் நான் கொரோனா சொல்லிதானே ஆகணும். கர்நாடகால ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் வந்து கன்னட மொழி அமைச்சரா. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்கூலுக்கு வந்து ஆய்வு பண்ண போயிருக்காரு. போறப்ப என்ன பண்ணிருக்காரு, அந்த அமைச்சர் பேர் வந்து சிவராஜ் டங்கடாக்கி. கோப்பல் மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியில வந்து இன்னைக்கு ஆய்வு செய்ய போயிருக்காரு. அங்க போய் போர்டுல போய் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கறத வந்து அவங்க பாஷையில கன்னடால எழுதியிருக்காரு. ஷூபாவா காளி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காராம். இந்த எழுதுனது இருக்குல்ல, அதுல 10 மிஸ்டேக் இருக்காம்பா. அதாவது ஒரு கன்னட மொழி அமைச்சர் இந்த மாதிரி கன்னட மொழியே தெரியாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்காரங்க வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு இதெல்லாம் தேவையா? போனோமா, ஆய்வு பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கணும். ஒரு போர்டுல போய் அப்படி இப்படின்னு எழுது. நல்ல வேலை நம்ம தமிழ்நாட்டுல யாரும் எழுதாம நடந்திருக்கு. அப்படியா? ஒரு திமுக அமைச்சர் வந்து தப்பாக எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் வந்து முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது எந்த அமைச்சர், அது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அவங்க கமெண்ட்ல வந்து அதை பத்தி அது எங்களுக்கும் தெரியும். என்னன்னா, ஒரு போர்டுல எழுதி மாணவர்கள்லாம் கரெக்டா படிக்கிறாங்களா, தப்பு இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத அவர் சோதிச்சிருக்காரு. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய மைண்டுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. அதுல வந்து எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப நீயும் பாஸ் ஆயிருக்க, அதனாலதான் அதை வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. அது எந்த அமைச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிப்பா, இந்த மகா கும்பமேளாலாம் நடக்க இருக்கு, நம்ம தேசியம்லாம் அங்கதான் போயிருக்கான். ஆமா. நீங்க என்ன அங்க எதுவும் போற ஐடியா இருக்கா? எனக்கு என்ன அங்க வேலை? இல்லப்பா, உனக்கு தான் நிறைய பாவம் இருக்கு, அதெல்லாம் கழுவணும்ல. பாவம் எங்க? உனக்கு தான் இருக்குது அந்த கட்சியில சேர்ந்துட்டு. எனக்கு ஒன்றும் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. என்னோட பாவம்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு போனாலே சரியா போயிடும். நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நாளைக்கு நம்மளுடைய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் அவர் வந்து அங்க போய் குளிக்க போறாராம் திரிவேணி சங்கமத்துல மகா கும்பமேளால. நாளைக்கு போறாருமா? ஆமா. அமித்ஷா போயிட்டாரு, யோகி போயிட்டாரு, இப்போ வந்து மோடி அவர்கள் போறாரு. ஆமா, நிறைய அரசியல் போறாரா? ஸ்டாலின்லாம் எதுக்குப்பா போகணும்? நாங்க வந்து கடவுளுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவங்க நாங்களாம். அதனால அங்கெல்லாம் போக மாட்டோம். நம்ம வீட்டுல அடிபம்புல அடிச்சா தண்ணி வரப்போகுது, பைப்பை திறந்தா தண்ணி வரப்போகுது. அங்க குளிச்சுட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு நானும் போய் குளிப்பேன். திருச்செந்தூர்ல நாளிகளாம் போய் நான் குளிச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களும் வச்சுக்கிட வேண்டியதானே. நம்பிக்கை இல்லாதவங்களை போய் சொல்லிட்டு ஏன்னா நம்மளை திட்டுவாங்க கமெண்ட்ல, தான் அமைதியா இருந்துக்கிட வேண்டியது. கண்டிப்பா. ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் இப்போ நாளைக்கு முடிஞ்சு போச்சு. ஏன் இல்ல சொல்றேன், என்ன முடிஞ்சிச்சு? வெற்றி உறுதினு தெரிஞ்சிருச்சு. அதனால வெற்றி உறுதி. என்னப்பா சொல்றேன்? நாம் தமிழர் ஜெயிப்பாங்க, நாம் தமிழரே நம்ப மாட்டாங்கப்பா. இந்த மாதிரிலாம் பேசாத. உன் முகம் வாடி போயிருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. எங்கள் முகம் மாதிரியே உதயசூரியன் மாதிரியே வெற்றியும் பிரகாசமா இருக்கு எங்களுக்கு தான். அதெல்லாம் பொருளிங்க இல்லப்பா. அது எப்படி பொருளையா இருக்கு? அவருடைய வீடியோ பரவுதே, பின்னாடி விஜய் போட்டோ இருக்கு, நல்லா தெளிவா தெரியுது. இப்ப நாங்க மட்டும் இப்ப எங்க அமைச்சர் வந்து ஒரே ஒரு சின்ன வார்த்தை தப்பா பேசிட்டாரு, அதை வந்து நீங்க எவ்வளவு பெருசாக்குனீங்க. அந்த மாவட்ட செயலாளர் பச்சையா கேட்கிறாரு, கட்சிக்காரங்களை கேட்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்க மாட்டீங்க. நாங்க பண்ணா தப்பு, அவங்க பண்ணா நியாயங்கிறீங்களே, என்ன இடத்துல இருக்குது? எல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க.
இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.